ஹலோ கைஸ், வெல்கம் டு லேர்ன் எஸ். எல்லாரும் நல்லா ஆல்பி அசிஸ்டன்ட் எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் வந்து நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா பண்ணியிருக்கணும். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சும்மா இது வந்து ஒரு சின்ன டாக், ஒரு என்ன சொல்கிறது, அடுத்து என்ன பண்ணலாம், அவ்வளோதான். மற்றபடி ரொம்ப சீரியஸாக இந்த சீரியஸ் மோட்டிவில் இந்த வீடியோ பார்க்கணும், இந்த வீடியோ பார்க்குறப்ப நோட்ஸ் எடுக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சும்மா ஜாலியாக உட்காந்து பாருங்க. நீங்கள் வந்து சாப்பிட்றப்ப பார்த்தாலும் சரி, இல்லை ஏதாச்சும் வாக்கிங் போகிறீங்க அப்படின்னா அப்போ பாருங்க, எப்போ வேணாலும் பாருங்க. ஆனால் வந்து ரொம்ப சீரியஸாக இல்லாமல் சும்மா ஒரு இன்ஃபர்மேஷனை காதில் வாங்குற மாதிரி வாங்கி போட்டுக்கோங்க. என்ன பண்ண போகிறோம்? மிஷின் மெயின்ஸுக்கு என்ன பண்ண போகிறோம்? நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணப்பவே சொல்லியிருந்தேன், இந்த சேனல் முக்கியமாக மெயின்ஸுக்காக கொண்டு வரணும் அப்படின்னு. ஆனால் எனக்கு அது ஸ்டார்டிங் அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, மெயின்ஸ் போகிறப்ப டேரெக்டாக சம்மோட பெரிய கண்டென்ட் போட்டால் நிஜமாலே இப்போ சம்மு புரியாதவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து திரும்ப கான்செப்ட்ல ஒரு கிளாரிட்டி இல்லாம தானே இருக்கும். அப்படின்றனால தான் வந்து நான் கான்செப்ட் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. கடைசி ஒரு 15, 20 நாள் ஃபுல்லா ஆர்பி அசிஸ்டன்ட்னே அதுக்கே போயிருச்சு. அதனால கான்செப்ட்லாம் நிப்பாட்டி வச்சுட்டேன். கான்செப்டை பார்க்கவே இல்லை. அதனால வந்து இன்னும் இதுக்கப்புறம் வர நாட்கள்ல வந்து கொஞ்சம் கொஞ்சம் கான்செப்டும் பார்த்துட்டு இதுவும் கொஞ்சம் பார்ப்போம். என்னது கான்செப்ட் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, சம்ஸும் பார்ப்போம். மார்க் போடுவோம். ஃபுல் மார்க் போட்டு அனலைஸ் பண்ணுவோம். செக்ஷனல் மார்க் போட்டு அனலைஸ் பண்ணுவோம். என்னென்ன பண்ணுவோன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன். நீங்களும் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணுன்றத. வாங்க இப்போதைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். பாயிண்ட்ஸ் ஒரு 5 பாயிண்ட் வச்சுருக்கேன் எப்பயும் போல். என்னது ரிசல்ட்டு, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், பெஞ்ச்மேட்டு. ஓகே, இந்த 5 பாயிண்ட் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒவ்வொன்றா பார்ப்போம் என்னென்னு. ரிசல்ட் என்ன ரிசல்ட்டை பற்றி பேசுறது அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து நான் எப்போ போடுற பிளானில் இருந்தேன் அப்படின்னா, ஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரிலிம்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே போடணும்னு நினச்சி வச்சுருந்தேன் சில கண்டென்ட்லாம். நம்ம வந்து அப்போ தான் வந்து ஆர்ஆர்பி கிளர்க்கு எழுதிட்டு ஃப்ரெஷ்ஷாக முடிச்சிருக்கோம். ஆர்ஆர்பி கிளர்க்கு மெயின்ஸ் முடிச்சுட்டு 2025 எல்லா எக்ஸாமும் முடிஞ்சுச்சு. எல்லா எக்ஸாமும் முடிஞ்ச டைம் அது. லைக் ஒரு மார்க்ஸ் அதான் நான் சொல்கிறேன்ல, நம்ம வீடியோஸ்லாம் போட ஆரம்பிச்சு ஒரு 1 or 2 வீக்ஸ் கழிச்சு நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சி வச்சுருந்தேன். ஆனால் அப்போ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, சரி இப்போ ஆல்ரெடி வந்து மேபி டவுனில் இருக்கலாம், மோட்டிவேஷன் இல்லாமல் இருக்கலாம். இப்போ நம்மளும் போய் ஏதாச்சும் பயமுறுத்துற மாதிரி சொல்லிட்டா, நான் வந்து பயப்பட வைக்க சொல்ல போகிறதில்ல. ஆனால் சொல்கிறத பார்த்து பயந்துட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு தான் நான் அதை அப்படியே அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கண்டென்ட் அப்படியே போயிட்டேன். கான்செப்ட் வீடியோ போடலாம், மார்க் போடலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டேன். அதனால வந்து அப்போ பேச முடியாததை நான் வந்து இப்போ பேச அதை மொத்தமாக கேட்டுருங்க. ஆர்பி அசிஸ்டன்ட் எழுதி முடிச்சுட்டு வந்திருக்கீங்க. மெயின்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ்ஷாக கேட்டிங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும் உங்களுக்கு, அவ்வளோதான். என்னது அப்படின்னா, ஆர்ஆர்பி கிளர்க்கில் வந்து உங்களுக்கு மெயின்ஸ் எழுதுகிற ஆஸ்பிரன்ஸுக்கு சரி, நீங்கள் வந்து இது இப்போ இதுக்கு முன்னாடி வந்து எஸ்பிஐ மெயின்ஸ் எழுதியிருப்பீங்க, எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் எழுதியிருப்பீங்க, பிஓ மெயின்ஸ் ஏதாச்சும் எழுதியிருப்பீங்க, எஸ்பிஐ கிளர்க்கு பிஓ மெயின்ஸ் தான் எழுதியிருப்பீங்க. என்ன பண்ணுங்க, எல்லா மார்க் ஷீட்டையும் எடுங்க. 1, 2, 3 எல்லா மார்க் ஷீட்டையும் எடுத்து இப்படி ஒரு டேபிள் மாதிரி போடுங்க. என்னென்ன டேபிள்னா குவான்ஸு ரீசனிங் தான், வேறு ஒன்றும் இல்லை. குவான்ஸு ரீசனிங், இங்கிலீஷு, சிஏ, கம்ப்யூட்ரு. அடுத்து வந்து டோட்டலுக்குன்னு போட்டு ஒரு டேபிள் போட்டுக்கோங்க. கம்ப்யூட்டர் இல்லாத இடத்துல டோட்டல் மட்டும் போட்டுருங்க. இப்போ இதில் என்னன்னா, உங்கள் மார்க் எல்லாம் ஒவ்வொன்றா எழுதுங்க. எப்படி எழுதணும்னா, ஃபஸ்ட்டு வந்து டேட் வைஸ் எழுதுங்க. எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ் தானே ஃபஸ்ட்டு வந்துச்சு, அப்போ எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ் ஃபஸ்ட்டு. அடுத்து செகண்ட் வந்து ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் நடந்திருக்கும். அடுத்து வந்து எஸ்பிஐ கிளர்க்கு மெயின்ஸு, ஐபிபிஎஸ் கிளர்க்கு, அடுத்து ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸு, ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸு, அடுத்து ஆர்ஆர்பியோட கிளர்க் மெயின்ஸ். இந்த மாதிரி எந்தெந்த மெயின்ஸ் எக்ஸாம்லாம் நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்றத ஒரு லிஸ்ட் போட்டுட்டு அதில் வந்து மார்க் எல்லாத்தையும் வச்சு பாருங்க. உங்களுக்கே தெரியும் எது எதில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. இப்போ லட்சே எனக்கு வந்து குவான்ஸில் இங்கே 15 மார்க் வந்திருக்கா, இங்கே வந்து 16 மார்க் 17 மார்க் வந்திருந்தாலும் இம்ப்ரூவ்மெண்ட் தான், ஓகேவா. மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கைக்குள்ள வர ஒரு மார்க்குமே வந்து இம்பார்ட்டண்ட்டான மார்க் தான். எதுவுமே வந்து 1 தான் வந்துச்சு, 2 தான் வந்துச்சுன்னு சொல்லக்கூடாது. 1 வந்தாலும் அது நல்ல மார்க் தான், ஓகேவா. நம்ம இப்போ எஸ்பிஐ கிளர்க்கில் வந்து எஸ்பிஐ கிளர்க்கில் ஒரு 20 வந்துருச்சு எனக்கு, 24 இதுலேயும் அதே 20ல் ஸ்டாக்னண்ட்டாக நின்றுருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ஏதோ பெருசாக ப்ரிப்பேர் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். அது ஆக்சுவலாக ஒரு 5 நாள் தான் டிஃபரன்ஸ் இருக்குது, 5 days தான் டிஃபரன்ஸ் இருந்துச்சு மெயின்ஸ் நடந்தப்ப. இருந்தாலும் சொல்கிறேன், 20 மார்க்ஸ் தான் இருக்குது அப்படின்னா
நீங்க இந்த இடத்துல எதுவும் ப்ரிப்பேர் பண்ணலைன்னு அர்த்தம். அடுத்து ஆர்ஆர்பிஓ அது எல்லாத்தையும் எழுதிருங்க. எழுதிட்டு அனலைஸ் பண்ணுங்க உட்காந்து இந்த இடத்துல. எந்தெந்த இதுல வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா, இம்ப்ரூவ்மெண்ட் எதுல ஆயிருக்குன்னு பாருங்க. இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னா, அது வந்து போதுமான அளவு இருக்கான்னு பாருங்க. ஒண்ணும் இல்ல. போன வருஷம் வந்த கட் ஆஃப் நம்ம இந்த வருஷம் வாங்கணும். அவ்வளோதான். போன வருஷம் என்ன கட் ஆஃப் வச்சிருப்பாங்க? இல்ல அத விட கொஞ்சம் அதிகமாகணும். இப்ப போன வருஷம் லெட்ஸ் சே ஒரு 130 கட் ஆஃப் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஆர்பிஐ அசிஸ்டன்ட்க்கு 112ன்னு நினைக்கிறேன் கட் ஆஃப். நான் மெயின்ஸ் கட் ஆஃப் பார்க்காம வந்துட்டேன். இருங்க ஃபோன்ல பார்ப்போம். ஆர்பிஐ அசிஸ்டன்ட்டோட மெயின்ஸ் ஆர்பிஐ மெயின்ஸோட கட் ஆஃப் அதான் 120க்கு ரிலேட்டடா தான் இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். ஆனா வந்து கரெக்ட்டா சொல்ல முடியல. சென்னை 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 120. ஓகே. 121 நம்ம கட் ஆஃப். சென்னை கட் ஆஃப் வந்து 121. அப்ப நம்ம இந்த வாட்டி என்ன எய்ம் பண்ணணும்? 130ல வந்து 135 மார்க்ஸ் ஆச்சு எய்ம் பண்ணணும். ட்ரை பண்ணுங்க. உங்களால முடியும். அதுவும் இல்லாம மார்க் போட்டேன். எனக்கு 130 வரல. மார்க்கு கதையே கிடையாது. மார்க் வந்து ஜஸ்ட் பிராக்டிஸ். அதுல வந்து நம்ம மார்க் எடுக்கிறது, எடுக்காதது அதெல்லாம் வந்து செகண்டரி. என்னோட மார்க் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்புட்ன்னா வந்து கிராஃப் வந்து ஒரு வாட்டி 90 போயிருக்கும். அடுத்து 80, 70, 90 60ன்னு போயிருக்கும். திரும்ப 80 இப்படிதான் இருக்குமே என் கிராஃப் ஒழிஞ்சு. கரெக்ட்டா வந்து எப்பயுமே மேல போய்க்கிட்டே இருக்கும். அப்படிலாம் கிடையாது. என் கிராஃப் எல்லாம் வந்து ரொம்ப மோசமா இருக்கும் மார்க்ல. இருந்தாலும் நமக்கு வந்து அது ஜஸ்ட் இப்ப நம்ம வந்து மார்க் அனலைசிஸ் பண்றப்பவே வந்து உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். இப்ப பாருங்க இந்த மார்க்ல வந்து மென்சுரேஷனோ ஏதோ ஒரு டாபிக் 2, 3 டாபிக்ல மிஸ்டேக் விட்டுருப்பேன். அப்ப வந்து எனக்கு தெரியுது. நான் வந்து இதுல மென்சுரேஷன்ல தப்பு விடுறேன் அப்படின்னு. இந்த ஒரே சிங்கிள் யூஸ் தான் மார்க்குக்கு. நம்ம எங்க லேக் ஆகுறோம் அப்படின்றத கண்டுபிடிச்சுக்கலாம். மத்தபடி ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணலாம். அவ்வளோதான். இத தாண்டி மார்க் டெஸ்ட் போடுறனால, நான் மார்க் டெஸ்ட்ல 100 மார்க் வாங்குனா, அங்கேயும் போய் அதே வாங்குவேன் அப்படின்றதுக்கு 1% கேரண்டி கூட யாராலயுமே சொல்ல முடியாது. சரிங்களா? அதனால மார்க் வேற, நம்ம ரியல் எக்ஸாம் வேற. அது ஜஸ்ட் நீங்க நெனச்சு பாருங்க. நீங்க வந்து எஸ்பிஐ கிளர்க் பிரிலிம்ஸ் மெயின்ஸ் அட்டெண்ட் பண்றீங்க. ஆனா வந்து இங்க 100, 110ன்னு வந்துச்சு. அங்க போய் பார்த்தீங்கன்னா, நல்லா பதட்டமாயிட்டீங்க. இல்ல ஏதோ ஒரு இஷ்யூ ஆயிருச்சு அன்னைக்குன்னு பார்த்து நம்ம கம்ப்யூட்டருக்கு. என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. மார்க் போனது போனது தான். அப்போ மைண்ட் செட் இருந்தா போதும். நம்ம ஜாலியா போய் எழுதிட்டு வந்தோம் அப்படின்னா, அசால்ட்டா அடிச்சிடலாம். சரி, இப்போ வாங்க நம்ம அனலைசிஸ் பார்ப்போம். இம்ப்ரூவ்மெண்ட் எந்தெந்த சப்ஜெக்ட்ல ஆயிருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. செகண்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா, எதுல வந்து நம்ம இப்ப டிசையர்டு மார்க்ன்னு ஒண்ணு இருக்கும். இப்ப குவான்ஸ் அப்படின்னா ஒரு 20 பிளஸ் எடுக்கணும் அப்படின்றது ஒரு நல்ல கட் ஆஃப். ரீசனிங்ல எல்லாம் இப்போ எல்லாருமே வந்து நல்லா போடுறாங்க. நம்ம ஒரு 25 பிளஸ் வச்சுக்கலாம். இங்கிலீஷும் ஒரு 25 பிளஸ். கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி என்ட்ட கேட்காதீங்க. என்னைய கேட்டா 15 பிளஸே நல்ல மார்க் தான் சொல்லுவேன். கம்ப்யூட்டர்ல வந்து எப்படினாலும் ஒரு 30 பிளஸ் கொஸ்டின்ஸ் வந்து இதுல கரெக்ட்டா போட்டுருக்கணும். இது வந்து கொஸ்டின் கணக்கு சொல்றேன். மத்ததெல்லாம் மார்க் கணக்கு. இது வந்து பிஓக்கு ஒரு மாரி, கிளர்க்குக்கு டிஃபரெண்ட்டா இருக்கும். ஆனா வந்து நான் சொல்றது என்னன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இப்ப நம்ம இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்ல வந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து இதுல வந்து 17 தான் வச்சிருக்கேன் அப்படி. 17 வச்சிருக்கேன். இங்க வந்து ஒரு 22. இங்கிலீஷ்ல 25 வந்துருச்சு. சம்டைம்ஸ் 27 கூட போகுது. சிஏல வந்து ஒரு 7, 8லயே சுத்துறேன்னு வச்சுக்கோங்க. 7, 8 இதுல வந்து ஒரு 25 வந்துருச்சு அப்படின்னா, இப்ப நமக்கு என்ன தெரியுது? இங்கிலீஷ்ல நான் இம்ப்ரூவ் பண்ண தேவையில்ல. இங்கிலீஷ இம்ப்ரூவ் பண்ண தேவையில்ல. ஏன்னா, அதுல ஆல்ரெடி மார்க் வந்து டிசைர்டு மார்க் வருது. அத வந்து மெயின்டெயின் பண்ணா போதும். மெயின்டெயின்னா என்னன்னா, ஒரு 2 டூ 3 டேஸ் ஒன்ஸ் ஒரு செக்ஷனல் மார்க் போட்டு பாருங்க. அத ஃபுல் அனலைசிஸ் பண்ணணும் செக்ஷனல் மார்க்க. அவ்வளதான். மத்தபடி வேற எதுவும் பண்ணணும்னு தேவையில்ல. ஆனா, குவான்ஸ்ல வந்து 3 மார்க் தேவைப்படுது. குவான்ஸ்ல 3 மார்க் தேவைப்படுது. இப்ப நான் இத இன்கிரீஸ் பண்ணணும். இத இன்கிரீஸ் பண்றதுக்காக தான் எங்கெங்க தப்பு விட்டுருக்கோம் அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்றேன். இப்படி கண்டுபிடிக்கிறோமா? இப்படி கண்டுபிடிச்சுட்டு அடுத்து என்ன பண்றோம்? அதுக்கான ஸ்பெசிஃபிக்கா இன்கிரீஸ் பண்றோம். குவான்ஸ்னா குவான்ஸ மட்டும் கூட்டுவோம். இங்கிலீஷ்னா இங்கிலீஷ மட்டும் கூட்டுவோம். ரீசனிங்னா ரீசனிங் மட்டும் கூட்டுவோம். சில பேர் ரீசனிங்க்கு 35 கூட 25 தான் கட் ஆஃப் இருக்கும். 30 கூட வரும். அதுக்கு அவங்கலாம் வந்து ரீசனிங்க வந்து 4 நாளைக்கு ஒரு வாட்டி படிங்க போதும். நமக்கு வந்து நல்லா வருது அப்படின்னா, அத படிக்கணும் கண்டிப்பா. ஆனா கொஞ்சம் டைம் எடுத்து படிச்சுக்கலாம். தப்பில்ல. டெய்லி கன்ஃபார்மா படிக்கணும். அப்படின்ற ஒரு அவசியத்த வந்து அந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்கு குடுக்காதீங்க. நீங்க வந்து இப்ப நல்லா படிக்கிற சப்ஜெக்ட்டுக்கு, இல்ல எனக்கு வந்து நான் நல்லா மனப்பாடம் பண்ணுவேன். நல்லா கதை மாரி படிப்பேன்.
சிஏலாம் வரும் எனக்கு 20+ எப்போ போட்டாலும் எந்த மெயின்ஸ் அட்டெண்ட் பண்ணாலும் சிஏ வரும் அப்படின்னா, சிஏ படிக்காதீங்க. சிஏ வந்து டெய்லி சிஏ மட்டும் கவர் பண்ணுங்க. மத்தபடி அதுக்கு ரிவிஷன் அது இதுன்னு போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. மத்த சப்ஜெக்ட்ட பாருங்க. எப்படினாலும் இப்ப இங்கிலீஷ் வரவனுக்கு குவான்ஸ் வராது. குவான்ஸ் வரவனுக்கு இங்கிலீஷ் வராது. இந்த 2 இஷ்யூ வந்து மாறி, மாறி, மாறி நடந்துகிட்டு இருக்கும். அப்ப நமக்கு இப்ப இங்கிலீஷ் நல்லா வருது. 27, 25+ வந்துருச்சு அப்படின்னா, குவான்ஸுக்கு ஃபுல் ஷிஃப்ட் குவான்ஸ்ல போட்டுருங்க. இங்கிலீஷ்க்கும் ஒரு டைம் வச்சு, அந்த இங்கிலீஷ் டைமையும் தூக்கி குவான்ஸுக்கே போடுங்க. இப்படி படிங்க. 3 நாளைக்கு ஒரு வாட்டி மட்டும் அந்த டைம் இங்கிலீஷ்க்கு ஒதுக்கிக்கலாம். மத்தபடி வேற எதுவும் தேவையில்ல. இப்போ ஸ்பெசிஃபிக்கா இன்கிரீஸ் பண்ணியாச்சு. 3 முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, எப்பயுமே சொல்ற போல மைண்ட் செட். என்ன மைண்ட் செட் அப்படின்னா, இப்ப நம்ம வந்து ஒரு 15 இன்னைக்கு என்ன 14ஆம் தேதி ஆகுதா? 50 நாள் பிளான் போட்டேன். 50 நாள்னா ஒரு 18, 19 போல ஸ்டார்ட் பண்றோம்னு வைங்க மெயின்ஸ் படிக்கிறதுக்கு. 18, 19 வேண்டாம். கொஞ்சம் சீக்கிரமாவே ஸ்டார்ட் பண்ணுவோம். கடைசியில ஒரு 2, 3 நாள் லீவ் விட்டுக்கலாம். 16, 17 ஸ்டார்ட் பண்றோம்னு வைங்க. 17 போல 17 இல்ல 18, 17 வேலை இருக்கு. 18 போல ஸ்டார்ட் பண்றோம். 18 போல ஸ்டார்ட் பண்ணிட்டு, ஒரு 20 டேஸ் போகுது நல்லா. அடுத்து நடுவுல ஒரு நாள் ஃபுல் பிரேக்கு. இந்த பிரேக் வந்து எந்த ரீசனுமே இல்லாம பிரேக் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 21st டே வந்து நீங்க வந்து வெளியலாம் போகல. அப்பா, அம்மானால வந்து ரீசன் உடையல. எதுவுமே அப்பன்னா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் எதுவுமே இல்ல. உங்களுக்கு படிக்க தோணல. அதனால நீங்க படிக்காம இருந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒண்ணுமே தப்பு கிடையாது. ஒரு நாள் லீவ் எடுக்கிறதெல்லாம் தப்பே கிடையாது. வீக்லி ஒன்ஸ் கூட அப்படி இருக்கலாம். ஆனா வந்து அந்த வீக்லி ஒன்ஸ் இருக்கப்ப, அது உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும். நீங்க வந்து நெனச்சு அத எடுக்கணும். இந்த 6 டேஸ் நான் படிச்சுட்டேன். ஸோ 1 டே எனக்கு லீவ் அப்படின்ற மாரி ஃபுல் ஃபோகஸ்டா என்ன சொல்றது? நீங்க நெனச்சு எடுங்க. நீங்க வந்து சும்மா சரி இன்னைக்கு ஞாயித்துக்கிழமை, இன்னைக்கு எதுக்கு படிச்சுக்கிட்டு அப்படின்னு இல்லாம, நான் அதனால படிச்சுட்டேன். அதனால லீவுன்னு சொல்லி எடுத்து பாருங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்ப இப்படி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன தெரியும்? அடுத்து சரி இப்ப இன்னைக்கு லீவ் எடுத்துட்டோம் அப்படின்னா, நாளையிலருந்து நம்ம படிப்போம்னு நெனைப்போம். சும்மா டயர்டா இருக்கு, நான் படிக்காம இருக்கேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா, நமக்கு வந்து டெய்லி டயர்டாக தான் செய்யும். நம்ம டெய்லி வந்து படிச்சுக்கலாம், படிச்சுக்கலாம். அதான் இன்னும் நாள் இருக்குல்ல. 40 நாள் இருக்கு, 30 நாள் இருக்கு, 20 நாள் இருக்கு, 15 நாள் இருக்கு அப்படின்னு டைம் ஓடி போயிரும். அப்பதான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், எப்பயும் இத்தனை எக்ஸாம்க்கா பண்ண மாதிரி கடைசியில உட்காந்து ஃபீல் பண்ணுவோம். அப்படி பண்ணாதீங்க. இந்த எக்ஸாம்லயே அடிங்க. நான் என்ன சொல்றேன், இப்ப ஆர்பிஐ அசிஸ்டன்ட்ல வந்து பிலிம்ஸ்ல வந்து ஒரு 80+, 85+ போட்டிருக்கேன். 85+ இல்ல. 90+ போட்டிருக்கேன். மார்க் வந்து 85+ எனக்கு வந்ததும் 85+ வந்ததும் அப்படின்னா, கண்டிப்பா மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா, இதை விட கட் ஆஃப் கம்மியாவும் போகாது. 85 விட கம்மியாவும் போகாது. ஓகே. 90+ போட்டிருந்தீங்க அப்படின்னா 85 வரதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் 85 விட கம்மியா போகுமா அப்படின்றது டவுட் தான். மேபி போகலாம். ஏன்னா வந்து அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 15 lakhs. ஆனா போஸ்ட் வந்து 650 போஸ்ட் தான். ஸோ இதுல ஆனா எத்தனை பேர் எழுதுனாங்கன்னு தெரியாது. போன வாட்டிலாம் வந்து 3ல 1 பங்கு தான் எழுதிருச்சு. 3ல 2 பங்கு எழுதியிருந்தாங்க. 2 பார்ட் எழுதியிருந்தாங்க. 1 பார்ட் எழுதாம இருந்தாங்க. 2023 ஆர்பிஐ அசிஸ்டன்ட்ட. ஸோ இந்த இயர் எப்படி எழுதியிருக்காங்கன்னு தெரியல. எங்க ஹால்ல எல்லாம் பார்க்கறேன் எல்லாரும் வந்து ஏதோ பேங்க்ல வேலை பார்க்குற மாதிரியே இருக்காங்க. எனக்கு நிஜமாவே டவுட். நிஜமாலே எஸ்பிஐ பிஓல வேலை பார்க்குறவங்க எல்லாம் எழுதுவாங்களோ அப்படின்ற மாதிரி டவுட். எனக்கு வந்து இங்க சென்னையில வந்து ஃபார்ச்சூன் டவர்ஸ் போட்டிருந்தாங்க. அங்க வந்து பார்க்கறேன் சுத்தி முத்தி யாரை பார்த்தாலும் ரொம்ப சீரியஸா படிக்கிறாங்க. ஸ்டாம்ப் பேட்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. நான் கம்மு பாட்டில் கூட எடுத்துட்டு போல. அங்க போய் ஒட்டிக்கிட்டு இருக்கேன். சுத்தி இருக்கவங்க எல்லாம் வந்து ஸ்டாம்ப் பேட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. கம் பாட்டில் எல்லாம் ஃபுல் ப்ரிப்பரேஷன்ல வந்திருக்காங்க. ஒருத்தர்கிட்ட கேட்குறேன் எதுக்கு ஸ்டாம்ப் பேட் அப்படின்னா, எனக்கு நோட்டிஃபிகேஷன்ல போட்டிருக்கு கொண்டு வர சொல்லி, அதனால நான் கொண்டு வந்தேன் அப்படிங்கிறாரு. எனக்கு வந்து இதெல்லாம் பார்க்கறப்பவே என்ன இப்படி இருக்காங்க? அப்போ வந்து கஷ்டமான பேப்பரா தான் இருக்கும் போல அப்படின்னு நினைச்சிட்டு உள்ள போனா கொஸ்டின்ஸ்லாம் ஈஸியா இருந்துச்சு. வந்து 97 அட்டெம்ப்ட் குடுத்திருக்கேன். குவான்ஸ்ல வந்து 1 போச்சு. ராங் நம்பர் சீரிஸ்ல ஒரு குவான்ஸ் விட்டுட்டேன். இங்கிலீஷ்ல வந்து எனக்கு ஆன்சர் தெரியாம 2 விட்டுருக்கேன். நான் 2, 3 வந்து என்ன சொல்றது? இங்கிலீஷ்ல வந்து 2, 3 கொஸ்டின் வந்து இதா போட்டு விட்டு வந்திருக்கேன். சரி, அத நான் வந்து அப்புறம் சொல்றேன் உங்களுக்கு. தப்பா போடல. ஒரு யூகத்துல அடிச்சிருக்கேன். பார்ப்போம் அது என்ன ஆகுதுன்னு. அடுத்து, இப்ப மைண்ட் செட். அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஜாலியா எழுதுங்க. இப்ப நம்ம போடுற எஃபோர்ட், மெயின்ஸோட எஃபோர்ட் வந்து அடுத்து பிலிம்ஸ்க்கும் தேவைப்படும். எஸ்பிஐ, பிஓ பிலிம்ஸ் தான் அடுத்து நம்ம கையில. 5 மாசம் டைம் இருக்கு. நான் வந்து இப்ப நீங்க நீங்க வந்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. எத்தன அட்டெம்ப்ட் போட்டிருக்கீங்க? எவ்வளோ அக்யூரசியோட போட்டிருக்கீங்க? எவ்வளோனாலும் பரவால்ல. 50 அட்டெம்ப்ட் போட்டாலும் சொல்லுங்க. நம்ம 50 அட்டெம்ப்ட் போட்டதும் நல்லது தான். இவன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எழுதியிருப்பான்.
ஃபர்ஸ்ட் டைம்ல 50 அட்டெம்ப்ட் போடுறதெல்லாம் வந்து பெரிய நான்லாம் ஃபர்ஸ்ட் டைம் எழுதுனப்போ 35 40 அட்டெம்ப்ட் தான் போட்டிருந்தேன். அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சொல்லுங்க பார்த்துக்கலாம். அடுத்து ஒய் ஷுட் ஐ கன்டின்யூ அதர் குவிட்டிங். அதான் இது சொல்லணும்ல, மெயின்ஸ் முடிச்சதுக்கப்புறம் தான் எடுத்த ஸ்லைடு, அதனால அப்படி இருக்கு. இப்போதைக்கு வந்து யாரும் குவிட் பண்ண போறத பத்தி யோசிக்க மாட்டீங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனா இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த 70க்கு கம்மியா -70ல போட்டிருக்கவங்க எல்லாம் வந்து இந்த ஒரு தாட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்னடா ஈஸியான ப்ரிலிம்ஸ், ஏன்னா வந்து ஆர்பி அசிஸ்டன்ட் தான் ப்ரிலிம்ஸ்லயே வந்து ஈஸியான ப்ரிலிம்ஸ், அதுலயே நம்மளால போட முடியல அப்படின்ற ஒரு தாட்ல உங்களுக்கு இந்த நினைப்பு வந்தாலும் வரலாம். ஆனா வந்து இது வரக்கூடாது. ஏன் அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி வந்து லெட்ஸ் சே இப்ப இதான் வந்து ஃபுல் பாத். இங்க வந்து நீங்க இருக்கீங்க. ஆஸ்பிரண்டா இருக்கீங்க. இங்க வந்து எம்ப்ளாயியா மாறிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்க வந்து இங்க போறதுக்கு ஒரு 50% பாதி எக்ஸாம்க்கு வந்து ப்ரிலிம்ஸ் மட்டும் தாண்டிட்டாலே போதும். மெயின்ஸ்க்கு ஒரு மோட்டிவேஷனோட படிச்சிடலாம்னு வச்சுக்கோங்க. நீங்க ஆல்ரெடி வந்து இங்க இல்ல இப்ப. நீங்க இப்படியே வந்து 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 இங்க நிக்கிறீங்க. இதான் ப்ரிலிம்ஸ் அப்புட்ன்னா, நீங்க இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டீங்கன்னா, ப்ரிலிம்ஸ் கிராஸ் பண்ணிறலாம். இல்ல நான் ஆல்ரெடி ப்ரிலிம்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, கொஞ்சம் போட்டீங்க அப்படின்னா, மெயின்ஸ் இன்டர்வியூல அசால்ட்டா அடிச்சிடலாம். அதனால நீங்க வந்து ஃபீல் பண்ணாம படிங்க. டெய்லி எஃபோர்ட் போடுங்க. அந்த எஃபோர்ட் வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து உங்களுக்கே திரும்ப கிடைக்கும். நமக்கு வந்து திருக்குறள்ல கூட அது ஒண்ணு இருக்கும். அதுக்கு அந்த திருக்குறள் மறந்துட்டேன். என்னது? ஆ "தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும்" அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு. நான் அப்புறமா உங்களுக்கு வந்து அத ஃபோட்டோ புடிச்சு வேணா டெலகிராம்ல போட்டு விடுறேன். அத வந்து டெய்லி பார்த்துக்கிட்டே படிங்க. என்னது அப்படின்னா, அந்த இது அந்த இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, குறளுக்கு மீனிங் என்னன்னா, நம்ம தெய்வத்துக்கிட்ட கேட்டு கடவுள்னால குடுக்கவே முடியல அப்படின்னா கூட, நம்ம டெய்லி எஃபோர்ட் போடுறனால, அந்த அந்த விஷயத்த வந்து ஈஸியா அட்டைன் பண்ணிறலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங் வரும். ஓகேவா? இப்போ ஏன் குவிட் பண்ணணும்? ஏன் கன்டின்யூ பண்ணணும் அப்படின்னா, இந்த லெட்ஸ் சே இங்க வந்து நீங்க ஒரு டெய்லி 2 ஹவர்ஸ்ன்னு ஒரு 3 மந்த்ஸ் படிச்சிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்பன்னா என்ன ஆச்சு? 180 மணி நேரம் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு ஒரு 10 நாள், ஒரு 8 நாள், ஃபுல் 8 டேஸ் வந்து நீங்க வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க. 2 மணி நேரம் படிச்சவனுக்கே சொல்றேன். 4 மணி நேரம், 5 மணி நேரம் படிச்சவன்லாம் பாருங்க, உங்க லைஃபோட அட்லீஸ்ட் ஒரு 2 டூ 3 மந்த்ஸ நீங்க இதுக்காக யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? 2 டூ 3 மந்த்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ இந்த டைம இன்வெஸ்ட் பண்ணீங்கல்ல, இந்த டைம்க்கான ரிட்டர்ன்ஸ் நம்ம எடுக்கணும் இல்லையா? இப்பவே கட் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்புட்ன்னா, ரிட்டர்ன்ஸே கிடைக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் தான் இன்னும். பிரிலிம்ஸ்ல பாதி வந்தாச்சு. இன்னும் பிரிலிம்ஸ் தான். இல்ல பிரிலிம்ஸே வந்தாச்சுன்னா மெயின்ஸ் மட்டும் தான். அசால்ட்டா போயிறலாம். நீங்க வந்து ஃபீலே பண்ணாம படிங்க. அதுக்கு வந்து இன்னொரு கோட் வச்சிருக்கேன். நீங்க வந்து நம்ம இப்ப திருக்குறள் பார்த்தோம்ல, அதோட வந்து அது வந்து பழைய காலத்து குறள். அதோட நியூவர் வெர்ஷன் வந்து நம்ம இவர்தான். இவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவார்ட் வாங்குறப்போ பேசியிருப்பாரு. பிரதீப் ரங்கநாதன் பிஆர். இப்போ இருக்கிறத பத்தி இல்ல. சும்மா ஃபர்ஸ்ட் டைம் இவரு வந்து இருந்தப்போ எப்படி இருப்பாரு அப்படின்னா, என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, "ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் கஷ்டம். அத வச்சுட்டீங்க அப்படின்னா, அடுத்த ஸ்டெப்லாம் ஈஸி தான்" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நம்ம ஆல்ரெடி 2, 3 ஸ்டெப் வச்சாச்சு. சரியா? அதனால நீங்க வந்து இதுக்கப்புறம் வந்து கஷ்டப்பட்டு வெளிய போணும் அப்படின்றதெல்லாம் இல்ல. இதுக்கப்புறம் தான் நீங்க ஜாலியா படிக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட்டாச்சும் படிக்கிறப்ப கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாம இருக்கும். என்னடா இது அப்படின்னு இருக்கும். இப்பல்லாம் கான்செப்ட்டோட கிளாரிட்டி கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு புடிச்ச கான்செப்ட்டா எடுத்து படிங்க. கொஞ்சம் படிக்க படிக்க மார்க் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, உங்களுக்கே அதோட அது வந்து நீங்களே வந்து உள்ள வந்துருவீங்க. அது உங்கள இழுத்துரும். நீங்க கஷ்டப்பட்டு படிக்கணும்னு இல்லாம இஷ்டப்பட்டு படிச்சுக்கலாம். ஸோ இந்த இந்த ஃபோட்டோவையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா இத விட நம்ம திருக்குறள் ஞாபகம் வச்சுக்கலாம். அது இன்னும் நல்லாருக்கும். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். எல்லாத்தையும் விட்டுருங்க. நீங்க வந்து நான் பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டேன். இது எனக்கு வந்து மெயின்ஸ்ல வந்து நான் 2, 3 மெயின்ஸ் எழுதி அதுவும் கிளியர் ஆகல அப்படின்னா, அதையும் விட்டுருங்க. இப்போ வந்து பிரிலிம்ஸ் எழுதியிருக்கேன். இதுல வந்து 95 பிளஸ் போட்டிருக்கேன். ஓகே. 90 பிளஸ் போட்டிருக்கேன். ஓகே. 85 பிளஸ் போட்டிருக்கேன். ஓகே. இது வந்து இந்த எக்ஸாம்க்கு ஓகே. 85 பிளஸ் என்ன 80 பிளஸ் கூட ஓகேன்னு கேட்டகரியிலயே வச்சுக்கோங்க நீங்க. ஆனா இந்த 80க்கும் இந்த 80க்கும் கம்மியா போட்டிருப்பீங்க இல்லையா? நீங்களும் ஓகே. 80 பிளஸும் ஓகே தான். 80 பிளஸ் இல்ல 80 மைனஸ். 80 மைனஸும் ஓகே தான். ஏன் சொல்றேன் அப்புட்ன்னா, இப்போ நீங்க வந்து இதுல 80 போட்டிருப்பீங்க. இதுக்கு சிமிலரா இருக்க லெவல் தான் என்னது? ஆர்ஆர்பி கிளர்க். ஐபிபிஎஸ் கிளர்க்கு இதை விட கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் ஆர்ஆர்பி கிளர்க் வந்து இதுக்கு சிமிலரான எக்ஸாம்.
நீங்க நெனச்சு பாருங்க. இப்பவே வந்து இதுல வந்து 80 கொஸ்டின்ஸ் போட்டுட்டீங்க அப்புட்ன்னா, இதுல வந்து கண்டிப்பா 70 பிளஸ் போட்டுறலாம். ஈஸியா அடிக்கலாம். 70 பிளஸ் ஈஸியா போடலாம். இது இல்லாம நமக்கு இன்னும் எவ்வளவு நாள் டைம் இருக்கு அடுத்த பிலிம்ஸ்க்கு? 5 டூ 6 மந்த்ஸ் ஆஃப் டைம் இருக்கு. அதனால நீங்க இந்த 6 மாசம் உட்கார்ந்து படிச்சீங்க அப்புட்ன்னா, இந்த 70 வந்து எஸ்பிஐ பிஓலயே நீங்க அச்சீவ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. இப்ப நான் 70 தான் போட்டிருக்கேன் அப்புட்ன்னா, இதுல வந்து 70 தான் போட்டிருக்கேன் அப்புட்ன்னா, எதுல தப்பு விடுறீங்கன்னு தெரிஞ்சிருக்கும்ல. சிம்ப்ளிஃபிகேஷன் 1, 2 தப்பு விட்டுருக்கலாம். போட முடியாம போயிருக்கலாம். அது என்னன்னு பாருங்க. இல்ல ரீசனிங் நான் எடுத்தேன்னா, பிளட் ரிலேஷன்ல தப்பு விட்டுருக்கலாம். உட்காந்து போட்டு பாருங்க. டெய்லி 10 சம் போடுங்க. எந்த கான்செப்ட் வருதோ டெய்லி 10 சம் போடுங்க. அசால்ட்டா அடிச்சிடலாம். அது வந்து உங்களுக்கு என்ன சொல்றது? நம்ம டெய்லி காலையில எந்திரிச்சு பல்லு விளக்காத மாரி, ஒரு ஹேபிட்டா மாத்திக்கோங்க எல்லாத்தையும். ஈஸியா அடிச்சிடலாம். ஓகேவா? அதனால நீங்க வந்து பாஸ்ட்ட பத்தி கவலைப்படாதீங்க. இப்போன்ட்டு இல்ல. நான் வந்து பிலிம்ஸ் ரிசல்ட் இப்ப நான் எனக்கு பிலிம்ஸ் ரிசல்ட்டே பார்த்து அதுல நெகட்டிவா இருந்தாலுமே நான் வந்து அத பத்தி சரி ஒண்ணும் தப்பில்ல. அடுத்த எக்ஸாம் படிப்போம். அப்டின்ற மைண்ட் செட்க்கு வந்ததுங்க. ஏன் சொல்றேன் அப்டின்னா, இப்ப நீங்க அப்படி யோசிச்சாலும் ஒண்ணும் நடக்க போறதில்ல. நீங்க வந்து ஒரு 2 மணி நேரம் கவலைப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 மணி நேரம் கவலைனால பாடி வேஸ்ட் தேவையில்லாம பாடி எனர்ஜி வேஸ்ட் ஆகும். அது ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட்ட குடுக்கும் உடம்புக்கு. இது இதுன்னு நெறைய சைக்காலஜிக்கலான விஷயங்கள் இருக்கு. அதுவும் இல்லாம இந்த 2 மணி நேரம் வேஸ்ட். அந்த 2 மணி நேரத்துக்கு ஃபோன் பார்த்திருந்தா கூட கொஞ்சம் ஜாலியா இருந்திருக்கும். ஆனா 2 மணி நேரம் வேஸ்ட். அதனால அத பண்ணாதீங்க. அதுக்கு பதிலா என்ன பண்ணுங்க, ஃபோன் பாருங்க. வெளிய போங்க. ஃபிரெண்ட்ஸோட ஜாலியா சுத்துங்க. அந்த 2 மணி நேரத்த வேற ஏதாச்சும் ஒண்ணு யூஸ் பண்ணுங்க. ஆனா ஜாலியா இருங்க. வந்து நான் வந்து இப்ப 2 மணி நேரம் இவன் அழுதுட்டான். சரி இன்னொரு 10 மார்க் போடுவோம்ன்னு யாருமே போட மாட்டாங்க. அ நான் வந்து 10 நாள் படிக்காம அழுகுறான் உட்காந்து. சரி இவனுக்காச்சும் வேல குடுப்போம். இவ்வளோ சின்சியரா அழுகுறானே அப்படின்னும் யாரும் வேல குடுக்க மாட்டாங்க. நான் வந்து அழுதா இப்படித்தான் பேசுவேன். நீங்க வந்து அதுக்கு என்ன இவன் இப்படிலாம் பேசுறான் அப்படின்னு என்னைய வந்து தப்பா ஜட்ஜ் பண்ணாதீங்க. பட் அழுகுறது வந்து தப்பு தான். என்ன ரீசன் இப்ப நான் வந்து லெட்ஸ் சே நீங்க வந்து பிரிப்பரேஷன் ஃபேஸ்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. டெய்லி வந்து ஒரு 10 ஹவர்ஸ் படிக்கணும்னு நெனைக்கிறீங்க. படிக்க முடியாம 10 ஹவர்ஸ்னா, நான் சும்மா ஃபுல் டைம் பிரிப்பரேஷன் பண்றவங்கள பத்தி சொல்றேன். வேலைக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு 2 ஹவர்ஸ் டெய்லி படிக்கணும்னு நெனைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 10 ஹவர்ஸோ, 2 ஹவர்ஸோ. இப்போ இந்த 10 மணி நேரம் படிக்க முடியலையா? 9 மணி நேரம் தான் படிச்சிருக்கேன். 8 மணி நேரம், 7 மணி நேரம் தான் படிச்சிருக்கேன்னா, இப்போ உட்கார்ந்து அழுங்க. ஃபுல்லா அழுங்க. ஒரு நாள் ஃபுல்லா அழுங்க. யாரும் வேணாம்னா. அப்பதான் அழுதீங்கன்னா தான் அடுத்து இந்த 10 மணி நேரத்த படிப்பீங்க. அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து. இப்போ இது வந்து உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. இந்த எவ்வளவு நேரம் படிக்கணும்ன்றது, எவ்வளவு நேரம் ஃபோன் பார்ப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. இதுக்கெல்லாம் நீங்க அழுகலாம். தப்பே இல்ல. எவ்வளவு நாள் வேணாலும் அழுங்க. எத்தன நாள் வேணாலும் அழுங்க. நான் எதுவுமே சொல்லல. ஆனா மார்க்க பார்த்துட்டு அழுகாதீங்க. மார்க் வந்து நம்ம கண்ட்ரோல்லயே கிடையாது. நம்ம கண்ட்ரோல் என்ன எக்ஸாம் எழுத போறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் நம்ம கண்ட்ரோல். ஹாலுக்குள்ள போயிட்டாலே நம்ம கண்ட்ரோல்ல அது கிடையாது. சுத்தி இருக்கவங்க ஏதாச்சும் பண்ணலாம். நான் வந்து ஆர்மி அசிஸ்டன்ட்டு என்னமோ போட்டுட்டு இருந்தேன். ரீசனிங் போட்டேன்னு நெனைக்கிறேன். கடைசி செட்டு எனக்கு வந்து இங்கிலீஷ்ல தான ஓப்பனிங் ஆச்சு நமக்கு. இங்கிலீஷ் குவான்ட்ஸ் ரீசனிங் தானே. ரீசனிங் போட்டுட்டு இருக்கப்ப பசில் 30வது கொஸ்டின் 30ல எனக்கு 31ல பசில் இருந்துச்சு. பசில் இருந்தப்ப பின்னாடி வந்து கரெக்ட்டா அந்த பசில் போட்டு மார்க் பண்ணிட்டு இருக்கேன். பின்னாடி வந்து நின்னு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க ஹால் டீச்சர். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் வந்து கடைசி 5 கொஸ்டின் அப்படின்றனால எதுவும் சொல்லல. சும்மா பின்னாடி திரும்பி பார்த்தேன். என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்துட்டு நான் பாட்டுக்கு சம் போட ஆரம்பிச்சுட்டேன். அப்புறம் சம் போட்டு முடிச்சுட்டு உட்காந்துட்டேன். இது 35 முடிஞ்சுச்சு. இப்ப இதுல ரீசனிங்ல. அதனால சும்மா உட்காந்துட்டேன். அந்த மாதிரி நமக்கு அங்க போய் நடக்கிறது தான் பிரச்சனை. நான் ஐபிபிஎஸ் கிளர்க் எக்ஸாம் எழுத போனப்போ அப்படிலாம் ஒரு 3 மணி நேரம், 4 மணி நேரம் கழிச்சு தான் 3 மணி நேரம், 4 மணி நேரம் இல்ல. 8 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருந்தாங்க. பட் எங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணது 12 கிட்ட தான் 11:30க்கு மேல தான் வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண மாதிரி விட்டாங்க எங்களைய. ஏன் இவ்வளோ இல்ல 7க்கு ரிப்போர்ட்டிங் டைம் 10:30க்கு மேல தான் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண விட்டாங்க. ஒரு எப்பயும் ஸ்டார்ட் பண்றத விட ஒரு 1/2 அன் ஹவர் டூ 1 ஹவர் எக்ஸ்ட்ராவா எடுத்து எங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ வந்து எங்களுக்கு கரெக்ட்டா நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆளா உள்ள போனேன். போனப்ப ஆதார் கார்ட வச்சு ஏதோ புதுசா பண்றேன்ற பேர்ல பண்ணாங்க. ஆனா வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களுக்கு பண்ண தெரியாம கார்டு வந்து லாக் ஆயிக்கிச்சு. இது வெயிட் பண்ணுங்க போட முடியாது அப்படின்னு அதமேமா ஃபர்ஸ்ட் ஆளா உள்ள போனேன். ஆனா வந்து நானும் இன்னொருத்தருக்கும் அப்படி பண்ணிட்டாங்க. நாங்க 2 பேரும் மட்டும் தான் வந்து கடைசி ஆளா உள்ள திரும்ப போனோம். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல. அதுவரைக்கும் நானும் என்ன பண்ணுவாங்களோ, ஏது பண்ணுவாங்களோன்னு உட்காந்துக்கிட்டே இருக்கேன். ஆனா அவங்க ஒண்ணுமே பண்ணல. கடைசியில திரும்ப கூப்ட்டு இது பண்ணி விட்டாங்க. இப்ப அந்த இடத்துலயே வந்து நான் பதட்டப்பட்டு ரொம்ப இது பண்ணியிருந்தேன்னு வைங்க. ஐபிபிஎஸ் கிளர்க்ல நான் வாங்குனதே கம்மியான மார்க்கு. அத கூட வாங்க முடியாம போயிருக்கும் அன்னைக்கு. சரிங்களா? அதனால ஜாலியா இருங்க. படிக்க முடியலன்னா கவலைப்படுங்க. படிச்சு முடிச்சுட்டு எக்ஸாம்க்கு போயிட்டு வந்துட்டுலாம் கவலைப்படாதீங்க. என்னன்னா மார்க்கே போடல, அட்டெம்ப்ட்டே போடல அப்படின்னு.
கவலையே படாதீங்க. இதுக்கப்புறம் ஃபுல் ஜாலியில படிப்போம் நம்ம. பெஞ்ச்மேட். என்ன பெஞ்ச்மேட் அப்டின்னா, இப்போ வந்து நமக்கு வந்து 2 பார்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் என்னதுன்னா, நல்ல அட்டெம்ப்ட் போட்டவங்க. நல்ல அட்டெம்ப்ட்னா என்னது 80 ப்ளஸ்ன்னு வச்சுக்கோங்க. 2வது வந்து 80 மைனஸ். 2வது வந்து 80 மைனஸ்ல இருக்கவங்க. இவங்க என்ன பண்ணுவீங்க, இப்போ ஆர்பிஐ மெயின்ஸ்க்கு படிப்பீங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, எஸ்பிஐ பிஓக்கு படிங்க. எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸ் படிங்க. நார்மலா ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. பட் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எஸ்பிஐ பிஓன்றனால அதான் சொல்றேன். இப்படி படிங்க. இப்போ நானும் என்ன பண்ண போறேன், ஆர்பிஐ மெயின்ஸ் தான் படிக்க போறேன். ஆனா வந்து கான்செப்ட் சம் எல்லாமே வந்து எல்லாத்துக்கும் ஒண்ணு தானா? நான் வந்து உங்கள என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்ப எஸ்பிஐ பிஓ பிரிலிம்ஸ் வந்து ஆர்பிஐ மெயின்ஸ் அளவுக்கு தான் இருக்கும். அது 2மே ஒண்ணு தான். அதனால நீங்க இதுக்கு போடுற எஃபோர்ட் கண்டிப்பா இதுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். நானும் படிக்க போறேன். என் கூட சேர்ந்து உட்காந்து படிங்க. நான் என்ன படிக்கிறேன்றத வந்து உங்களுக்கு அப்டேட் பண்றேன் டெய்லி. அப்படியே நீங்களும் படிங்க. டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் படிங்க. ரொம்ப நேரம் வேணாம். டெய்லி 5 டூ 6 மணி நேரம். 6 ஹவர்ஸ் டூ 8 ஹவர்ஸ் கூட வச்சுக்கோங்க. 8 ஹவர்ஸ் படிங்க போதும். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் 2 மணி நேரம். சிஏக்கு வந்து கொஞ்சம் அதான் இப்ப 8 மணி நேரம் நான் சொல்லிட்டேன் அப்படின்னா, அவ்வளோதான் படிக்கணும்னு இல்ல. வேலைக்கு போறவங்க கண்டிப்பா ஆளுக்கு கம்மியா தான் படிக்க போறீங்க. சும்மா வீட்லயே வந்து படிக்கிறவங்க வந்து சும்மா மீன்ஸ் நம்ம ப்ரிப்பரேஷன் மட்டும் தான் என் வேலை அப்படின்றவங்க வந்து 8க்கு மேல படிப்பீங்க. இப்படி படிக்கிறப்போ உங்களுக்கே சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ டைம் வேணும் அது இதுன்னுலாம் பார்த்து ஒதுக்கிக்கோங்க. மத்தபடி வந்து ஒரு பேசிக்கான ஃப்ரேம் ஒர்க் தான் நான் சொல்றேன். இப்ப இந்த 6 டூ 8னா பேசிக்கா நார்மலா பண்ண வேண்டியது. மத்தபடி கண்டிப்பா பண்ணணும் அப்படின்ற மாரி இல்ல. ஓகேவா? நானும் படிக்க போறேன். நானும் வந்து 6 டூ 8 ஹவர்ஸ் கண்டிப்பா படிப்பேன். நானும் 6 டூ 8 ஹவர்ஸ் கண்டிப்பா படிப்பேன். ஆனா வந்து என்னோட டைம் ஷெட்யூல்ல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, சிஏ தான் வந்து மேக்ஸிமமா இருக்கும். சிஏக்கு மட்டும் கிட்டத்தட்ட எப்படினாலும் நான் 3 ஹவர்ஸ் பக்கம் குடுத்துருவேன். ஏன் அப்படின்னா, எனக்கு அது சுத்தமா வராது. நான் வந்து ஆர்ஆர்பி கிளர்க்கு மார்க் வந்து 97 சம்திங் வந்திருந்துச்சு. நான் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் அப்புட்ன்னா, என்னோட எக்ஸ்பெக்டேஷன் அதான் நான் சொன்னேன்ல, நான் எப்பயுமே கொஞ்சம் வந்து பாசிட்டிவா தான் யோசிக்கிற ஆளா, நான் என்ன யோசிச்சு வச்சிருந்தேன் அப்புட்ன்னா, குவான்ட்ஸ் ரீசனிங் இங்கிலீஷு கம்ப்யூட்டர் இது 4ம் சேர்த்து எனக்கு கட் ஆஃப கிளியர் பண்ணி விட்டுரும். ஓவரால் கட் ஆஃப. ஆனா சிஏல வந்து நான் செக்ஷனல் கட் ஆஃப் கிளியர் பண்ண மாட்டேன். அதனால எனக்கு வேலை கிடைக்காது. அப்படின்ற ஒரு ரொம்ப பாசிட்டிவான மைண்ட் செட்ல அப்படின்ற ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்ல இருந்தேன். பார்த்தா எல்லாத்துலயுமே செக்ஷனல் கிளியர் ஆயிருச்சு. ஆனா டோட்டல் 97 தான் வந்திருந்துச்சு. இதுல செக்ஷனல் கிளியர் ஆனாலும் வந்து எத்தன மார்க்னா 6ஓ 7 மார்க்கோ தான். இவ்வளவுதான் நான் வாங்கியிருந்தேன். 6 to 7 தான் வாங்கியிருந்தேன். அதனால தான் நான் வந்து அங்க போடுறப்போ 10 to 15ன்னு போட்டேன். ஏன்னா எனக்கு வந்து 15 போடுறதே வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு நான் போட வேண்டிய விஷயம் தான். ஏன்னா இந்த மனப்பாடம் பண்ற மாரி எனக்கு வந்து அது செட் ஆகாது. இப்ப நான் இந்த 6 to 7மே என்னென்னன்னா, இந்த மகாமகம் பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. மகாமகம் கேரளா அப்புறம் அது இல்லாம ஸ்டாட்டிக் ஜிகேல ஒரு 2, 3 போட்டிருந்தேன். அது இல்லாம தான் நியூஸ். நியூஸ்ல வந்து ரொம்ப கம்மியா தான் படிச்சேன். நான் ஆக்சுவலா படிச்சதும் கம்மி போன எக்ஸாம்க்கு. இந்த எக்ஸாம் வந்து ஆச்சு. இப்பயாச்சும் பிப்ரவரி மாசத்துல ஒரு 20 டேஸ் படிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் நம்ம. ஆனா நான் ஆர்ஆர்பி கிளர்க்குக்கு படிச்சதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. சுத்தமா படிக்கல. ஒரு மொத்தமாவே வந்து நான் சிஏக்கு படிச்சது இப்ப யூடியூப்ல வீடியோ பார்த்து தானே படிச்சிருக்கோம். அப்படி படிச்சது வந்து ஒரு 20 to 30 ஹவர்ஸ் தான் படிச்சிருப்பேன். அப்படின்னா என்னது 30 நாள் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருப்பேன்னு நினைச்சுக்கோங்க. மத்தபடி வேற எதுவுமே படிக்கல. ஸ்டாட்டிக் ஜிகே படிக்கல, பேங்கிங் அவேர்னஸ் படிக்கல. எதுவுமே சுத்தமா ஐடியாவே இல்லாம நான் போய் எழுதினேன். எனக்கு என்னன்னா, சிஏல செக்ஷனல் மட்டும் கிளியர் பண்ணா போதும். மத்ததெல்லாம் நான் அடிச்சிருவேன் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையில போயிருந்தேன். பட் குவான்ட்ஸ் ரீசனிங்கும் கொஞ்சம் சொதப்பி, எனக்கு குவான்ட்ஸ் ரீசனிங்ல தானே ஓப்பன் ஆச்சு. ரீசனிங்ல ஓப்பன் ஆச்சா, குவான்ட்ஸ்ல ஓப்பன் ஆச்சான்னு தெரியல. பட் எதுலயோ ஓப்பன் ஆச்சு. எனக்கு வந்து எனக்கு அமையலையா என்னன்னே எனக்கு இப்போதைக்கு ஞாபகம் இல்ல. ஆனா அன்னைக்கு வந்து எழுதி முடிச்சுட்டு வரப்ப ஃபுல் கான்ஃபிடன்ஸ்ல இருந்தேன். கண்டிப்பா கிடைச்சதும் குவான்ட்ஸ் ரீசனிங்லாம் செம்மையா பண்ணியிருக்கோம். கண்டிப்பா கிடைச்சதும் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தேன். பட் எனக்கு கிடைக்கல. மார்க்குமே கம்மியா தான் வந்துருந்துச்சு. குவான்ட்ஸ்லலாம் வந்து 20க்கு கீழ தான் வந்துருந்துச்சு. ரீசனிங்ல வந்து 25க்குள்ள வந்துருந்துச்சு. இங்கிலீஷும் கம்ப்யூட்டர்ல வந்து மார்க் தெரியல. பட் 37 கொஸ்டின் கரெக்ட்டா போட்டிருந்தேன். இங்கிலீஷ்ல வந்து 28 மார்க் வந்துருந்துச்சு. இது 2ம் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். பட் இது வந்து அன்எக்ஸ்பெக்டட். நான் இதுல வந்து குவான்ட்ஸ்ல வந்து 25க்கு மேல எதிர்பார்த்தேன். ரீசனிங்ல 30க்கு மேல எதிர்பார்த்தேன். இப்ப இதுலயே ஒரு 10, 15 மார்க் கம்மி ஆயிருச்சு எனக்கு. அதனால என்னோட ஃபுல் ஃபோக்கஸ் வந்து சிஏல மட்டும் தான் இருக்கும். நான் வந்து என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஒரு குரூப் ஒண்ணு கிரியேட் பண்றேன் WhatsAppல. WhatsApp குரூப்ல கிரியேட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா, டெலகிராம்ல போடுறது தப்பு இல்ல. ஆனா டெலகிராம்ல வந்து 1000 கணக்குல எல்லாம் குரூப் ஜாயின் பண்ணி வச்சிருப்பீங்க. கண்டிப்பா டிஸ்ட்ராக்ட் ஆயிருவீங்க உள்ள வந்துட்டு போறப்பலாம்.
வாட்ஸ்அப் குரூப்ல வந்து நம்ம டெய்லி படிப்போம். என்னென்ன படிக்கிறோன்றத டிஸ்கஸ் பண்ணுவோம். சிஏ முடிஞ்சா டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் ஓகே அப்படின்னா, அ எல்லாருமே வந்து சிஏ வந்து நம்ம படிப்போம். அப்படி இல்ல அப்படின்னா, நார்மலா என்னென்ன படிச்சோன்றத டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்களும் வந்து போஸ்ட் போடுங்க. என்ன படிச்சீங்க அப்படின்றத சொல்லுங்க எனக்கு. அ ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த குரூப்ல வந்து இப்ப ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு வைங்க. இது அதே மாதிரி வந்து மெயின்ஸுக்காக ஆர்பிஐ மெயின்ஸுக்கு மட்டும் தான். எஸ்பிஐ பிஓக்கெல்லாம் கிடையாது. அது வந்து ஆர்பிஐ மெயின்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா வந்து எஸ்பிஐ பிஓல இருக்கவங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு ஃபுல்லா வந்து மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் மட்டும் பண்ணுவோம் நம்ம. ஓகேவா? அந்த குரூப்ல வந்து மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் சம்மந்தமா மட்டும் போடுவோம். பட் மத்தபடி உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து ஜாயின் பண்றதுனா பண்ணிக்கோங்க. நான் லிங்க்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு விட்டுர்றேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லார் கூடயும் வந்து குரூப்ல பேசுங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருங்க. கூட சேர்ந்து படிங்க எல்லார் கூடயும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4, 5 ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கோங்க. உங்களுக்குன்னு கூட படிக்காத மாரி. இல்ல அப்டின்னா 2, 3 ஃப்ரெண்ட்ஸ். இல்ல ஒரே ஒரு ஆள் படிச்சா போதும். நீங்க, உங்க ஃப்ரெண்ட் 2 பேர் மட்டும் படிங்க. சேர்ந்து படிங்க. நல்லா படிங்க. ஜாலியா போய் எழுதிட்டு வாங்க எக்ஸாம்ஸ. டிஸ்கஸ் பண்ணி படிங்க. அது மாரி அது மட்டும் இல்லாம ஏதாச்சும் ரிசோர்ஸஸ் கிடைச்சா 2 பேரும் யூஸ் பண்ணி படிங்க. இப்ப என் வீடியோ பார்க்குறீங்களா? உங்க ஃப்ரெண்டுக்கு இன்னும் தெரியாதுன்னா அனுப்பி விடுங்க. அனுப்பிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண சொல்லி வீடியோவ பார்க்க சொல்லுங்க. ஓகேவா? விளையாட்டுக்கு சொல்ல ஜோக்ஸ் அபார்ட். அது இல்லாம சும்மா எதுனாலும் இப்ப நம்ம அந்த 4 நாள் அ ஆர்பிஐ அசிஸ்டன்ட் பத்தி போட்டிருந்தோம் இல்லையா? 4 பிடிஎஃப் போட்டிருந்தோம். அந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு யூஸ் ஆச்சா? ஆகலையா? ஆயிருக்கும். பட் நான் வந்து ஒரு சம்மே ஃபேஸ் பண்ணேன். டைரக்ட்டா ஃபேஸ் பண்ணேன். நம்ம வந்து ஏதோ ஒரு சம்ல இந்த 114ன்ற ஒரு நம்பர் வந்துருந்துச்சு. நான் அப்புறமா அந்த சம் என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு போட்டு விடுறேன். 114 இல்ல 196 ஏதோ பட் சம்திங் ஒரு மிக்சர் அண்ட் அலிகேஷன் ரிலேட்டடா ஒரு சம். அந்த சம் வந்து அப்படியே வந்திருந்துச்சு. நம்ம இங்க பார்த்துட்டு போனது நம்பர் கூட மாறாம வந்திருந்துச்சுன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு கான்டெக்ஸ்ட் அதே மாதிரி தான் இருந்துச்சு. நம்பர் பத்தி எனக்கு கரெக்ட்டா ஐடியா இல்ல. ஆனா வந்து நம்ம பார்த்துட்டு போனது அப்ப வந்து உள்ள ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அப்பாடா பரவால்ல. அப்ப யூஸ் ஆயிருக்கும். கண்டிப்பா எல்லா ஷிஃப்ட்லயும் ஒரு 1, 2 சம்மாச்சும் வந்திருக்கும் அப்படின்னு. நானும் வந்து ரொம்ப எடுக்கல. ChatGPT கிட்ட ஒரு 10, ஹிந்தி சேனல்ல ஒரு 10, கைட்லில ஒரு 10, டெக்ஸ்ட் புக்ல ஒரு 10, பிஒய்க்யூல ஒரு 10 இப்படி போட்டு போட்டு தான் கொண்டு வந்தேன். டெக்ஸ்ட் புக் கைட்லி கூட மேக்ஸிமம் யூஸ் பண்ணல. பட் பிஒய்க்யூவும் ChatGPTயும் மஸ்ட். அது 2யும் வச்சு தான் மேக்ஸிமம் எடுத்தது. ஓகேவா? அதனால சேர்ந்து படிப்போம். பக்கத்துல உட்காந்து படிக்கிற மாரி படிப்போம் நம்ம. என்னென்ன படிக்கிறோம், ஏது எது படிக்கிறோம் அப்படின்றத நானும் போட்டு விடுறேன். நீங்களும் போடுங்க. நீங்க போட்டீங்க அப்படின்னா, இப்ப நான் படிக்கல அப்படின்னா எனக்கும் படிக்க தோணும். அதே மாதிரி மத்தவங்க யாராச்சும் படிக்காம இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கும் படிக்க தோணும். சரியா? அதனால படிங்க. சேர்ந்து படிப்போம் எல்லாரும் இந்த எக்ஸாம்க்கு. அடுத்து இதுதான் லாகின் 50 ஒரு 50 நாள். வேற எந்த சிந்தனையும் வராம ஒரு 50 நாள். 50 நாள் வந்து ரொம்ப கம்மி. வேற மினிமம் 50 நமக்கு ஆக்சுவலாவே வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, இன்னும் 50, 55 நாளைக்கு மேலேயே இருக்கும்னு நெனைக்கிறேன். அங்கிட்டு ஒரு 6 நாள் இருக்கு. 31, 37 அது இல்லாம இன்னைக்கு டேட் என்னது? இன்னைக்கு 14 தான ஆகுது. இங்கிட்டே ஒரு 16 டேஸ் இருக்கு. அது இல்லாம அங்க 37 நாள்னா 47, 50, 53 நாள் இருக்கு. 3 நாள் லீவ் விட்டுருங்க. 50 நாள் டைம் மட்டும் வச்சுக்கோங்க. இன்னைக்கும் கணக்கு சேர்க்கல நானு. நான் நாளையில இருந்து தான் கணக்கு போட்டிருக்கேன். சரியா? இன்னைக்கும் சேர்க்கல அப்படின்னா 50 நாள் வந்து வெரி ஈஸி. ஈஸியா கிடைக்கும் 50 நாள். உங்களுக்கு நான் ஆல்ரெடி 3 நாள் லீவ் விட்டுருக்கேன். இந்த 50 நாள்ல லீவ் வேணும்னா ஒரு 5 நாள் எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் 5 டேஸ். ஆனா மிச்சம் இருக்க 45 நாள் 100% எஃபோர்ட் போடுங்க. நான் இந்த 5 நாள் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு 40 அப்படிலாம் இல்ல. 45 நாள் 100 போடுங்க. இந்த 5 நாளும் இந்த 3 நாளும் சிஏ மட்டும் படிங்க. இல்ல அப்படின்னா நீங்க எந்த சப்ஜெக்ட்ல வீக்கோ அந்த அந்த சப்ஜெக்ட்ட மட்டும் படிங்க. சிஏ கூட விட்டுருங்க. பட் இந்த 45 டேஸ் உங்களோட 100% ஆன அட்டெம்ப்ட்ஸ் இருக்கணும். 100% எஃபோர்ட்டா உள்ள போட்டு விடுங்க. ஓகேவா? இந்த 50 நாள்ல வேற என்னென்ன பண்ணலாம்? உங்களுக்கு நான் வந்து வெயிட் பண்ணுங்க. அது எதுவும் சொல்லணுமா? பிளான் இருக்கு. சரி அப்ப அடுத்த இதுல சொல்றேன். இந்த 50 நாள் 50 நாள் மட்டும் படிங்க. அதுக்கு அடுத்து வந்து இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க. ஆர்பிஐ அசிஸ்டன்ட்க்கு நான் 20 டேஸ் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். 20 டேஸ் பிரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜின்னு. இப்போ இந்த 20 நாள்ல வந்து படிக்க ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த 20 நாளைக்கு முன்னாடி படிக்கல. ஆனா இந்த 20 நீங்க உங்க வீடியோவ பார்த்ததுக்கு அப்புறம் படிக்க ஆரம்பிச்சேன். இல்ல வந்து நான் வீடியோ போட்டப்பவே வேற யாராச்சும் கூட போட்டுருக்கலாம். அந்த வீடியோ பார்த்து படிக்க ஆரம்பிச்சிருக்கலாம். இல்ல ஏதோ ஒரு யோசனை வந்து நீங்களே கூட அந்த 20 டேஸ் படிச்சிருக்கலாம். கொஞ்சம் தெளிவா படிச்சிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 20 டேஸ் படிச்சுட்டு எக்ஸாம் எழுதிட்டு வந்தப்ப எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் ஏன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்திருக்கும்.
சரி இவ்வளவு நாள் படிச்சோம். நமக்கு வந்து நல்ல அட்டெம்ப்ட் தான் குடுத்துருக்கோம் அப்படின்ற ஒரு மன நிம்மதி இருந்திருக்கும். 20 டேஸ்க்கே அந்த நிலைமை அப்படின்னா, 50 டேஸ்க்கு எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். எவ்வளோ ஹேப்பியா இருக்கும் நமக்கு வெளிய வரப்ப. நான் ஆர்ஆர்பி கிளர்க்குக்கு ஏன் அப்படி சொல்றேன்? நான் 97 போட்டேன். 97 மார்க்ஸ் வந்துச்சு. அது ஏன் எனக்கு கம்மின்னு நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னா, நான் நல்லா படிச்சேன். எனக்கு தெரியும். நான் வந்து எஸ்பிஐ கிளர்க்கும், எஸ்பிஐயும், ஐபிபிஎஸும் போய் அட்டெண்ட் பண்றப்ப, இதுல இதுல 2மே நான் சொல்றேனே, எனக்கு வந்து 50 டூ 60க்குள்ள தான் மார்க் இருந்துச்சு. 55, 56 அந்த மாரி 50 டூ 60க்குள்ள தான் 2 மார்க்குமே வந்துச்சு. ஆனா, இது வந்து நம்ம எந்த மாசம் போட்டோம்? அக்டோபரா? நவம்பர்ல போட்டிருப்போம்னு நெனைக்கிறேன். ஏன்னா, தீபாவளி முடிச்சுட்டு ஆமா நவம்பர்ல இந்த எக்ஸாம். இது என்னது? ஜான்வரி மட்டும் தான். பிப்ரவரி 1ஆம் தேதியே எக்ஸாம். ஸோ ஜான்வரி, டிசம்பர், ஜான்வரி. இந்த 2 மாசம் எனக்கு வந்து இங்க எனக்கு கைட் பண்றதுக்கு யாருமே இல்ல. நான் வந்து இந்த 50 வந்து எப்படி போட்டுச்சு தெரியுமா? இந்த 50, 60 வந்து நான் எஸ்பிஐக்கு வந்து மார்க்கே எடுக்கல. எஸ்பிஐக்கும், ஐபிபிஎஸ்க்கும் மார்க்ஸே எடுக்கல. எனக்கு அங்க ஸ்பீடே சுத்தமா பிக்கப் ஆகல. மார்க் ஏன் எடுக்கல அப்புட்ன்னா, YouTubeல வந்து ஒரு சேனல்ல ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. இந்த மாரி நான் வந்து இந்த டைம்ல வந்து மார்க் போட்டு பார்க்காதீங்க. ஃபுல்லா வந்து சம்ஸ் போட்டு பாருங்க. YouTubeல வந்து இப்ப தான் சம்ஸ் நெறையா கொண்டு வருவாங்க. அப்புட்ன்னா புது புதுசா புது மாடல்ல சம்ஸ் இப்ப தான் எடுத்துட்டு வருவாங்க எல்லா ஸ்டாஃப்பும் மெயின்ஸுக்கு. அதனால இப்ப வந்து YouTubeல வந்து சம்ஸ் போடுவாங்க. அத ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அதனால என்ன பண்ணேன், உட்கார்ந்து ஃபுல்லா சம்ஸ் காலையில இருந்து நைட் வரைக்கும் YouTube வீடியோ மட்டும் தான் பார்ப்பேன். பார்ப்பேன் மீன்ஸ் பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணி பார்ப்பேன். முடியல அப்படின்னா வீடியோ பார்த்துருவேன். இப்படிதான் வந்து எனக்கு ஒரு 30 டேஸ்ல இருந்து 35 டேஸ் போச்சு. இந்த 2 எக்ஸாமுக்கும். ஆனா, அதுக்கப்புறம் தான் நோட்டீஸ் பண்றேன். எக்ஸாம் எழுதிட்டு இங்கிலீஷு, குவான்ட்ஸ், ரீசனிங்லாம் போட்டுட்டேன். ஆனா வந்து அடுத்து வந்து இங்கிலீஷும், சிஏவும் ஏதோ ஒரு செக்ஷன் எனக்கு வந்து 2 இங்கிலீஷ்ல என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, எனக்கு கொஞ்சம் வாசிக்க டக்குன்னு வரும்ன்றனால, கண்டிப்பா மெயின்ஸ்லலாம் போனா ஒரு 5 நிமிஷம் சும்மா உட்காந்துருக்க மாரி இருக்கும். பிரிலிம்ஸ்லலாம் ஒரு 2, 3 நிமிஷம் சும்மா இருப்பேன். நீங்க இதுல பார்த்தீங்கன்னா தெரியும். நான் மார்க் போடுறப்பவே வந்து பிரிலிம்ஸ்ல 7 நிமிஷமாச்சும் சும்மா இருப்பேன். 7 டூ 8 நிமிஷம் வந்து இங்கிலீஷ்ல சும்மா இருந்திருப்பேன் அவுட் ஆஃப் 20ல. இப்படி இருக்கனால இங்கிலீஷ் எக்ஸாம் இங்கிலீஷ் மார்க் போட்டு இங்கிலீஷ் செக்ஷன் முடிச்சுட்டு நான் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கேன். என்னடா இது ஸ்பீடே நமக்கு வரல அப்படின்னு. அப்பதான் அங்க கூட பெரிய யோசனை இல்ல. வீட்டுக்குலாம் வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தோணுது. அப்ப நம்ம மார்க் போட்டு படுத்திருந்தா கொஞ்சம் ஸ்பீடு பிக்கப் ஆயிருக்குமோ! இன்னும் ஒரு 10, 15 கொஸ்டின் போட்டுருக்கலாமோ! அப்பிடின்ற ஒரு யோசனை எனக்கு வந்துச்சு. ஆனா, அத யாருமே சொல்லல. சொல்றவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, புதுசா வந்து கான்செப்ட் படிங்க. மெயின்ஸ் லெவல்ல கான்செப்ட் படிங்க. அப்பதான் மார்க் போட்டுக்கலாம். அப்பதான் மார்க் போட்டுக்கலாம்ன்னு சொன்னாங்க. நானும் வந்து அது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ன்றனால பெருசா தெரியல. ஐபிபிஎஸும், எஸ்பிஐயும் வித்தின் 6 டூ 7 டேஸ்ல வந்துருச்சு. 6 டூ 7 டேஸ் மார்க் போடுறனால எல்லாம் ஒரு இம்ப்ரூவ்மென்ட்டும் ஆகாது. ஏன்னா, நான் போட்டேன். எனக்கு இம்ப்ரூவ்மென்ட்லாம் ஆகல. சரியா? அதனால வந்து நீங்க அத போட்டு வேஸ்ட் பண்ணணுன்ற அவசியமே இல்ல. அந்த 6 டூ 7 டேஸ் பட் அது 6 டூ 7 டேஸ் ஸ்டார்ட்டிங்ல இருந்தே போடுறோம் அப்படின்னா அது வேற. பட் 6 டூ 7 டேஸ் மட்டும் படிச்சேன். அதனால டிஃபரன்ஸ் வருமா அப்படின்னா 0% டிஃபரன்ஸ் தான் உங்களால கிரியேட் பண்ண முடியும். அடுத்து இப்ப வந்து இது வந்து என்னோட பகுதி மெயின்ஸ் மார்க் சொல்லியிருக்கேன். ஆர்ஆர்பியோட மெயின்ஸ். அப்போ இந்த 62 இந்த 37 மார்க்ஸ் ஆட் ஆயிருக்குல்ல 37 ஆக்சுவலா பார்த்தா 40 மார்க்ஸ் ஆட் ஆயிருக்கும். அந்த 40 மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 மாசம் நான் படிச்சதோட விளைவு தான். இந்த 2 மாசம் நான் படிச்சதோட விளைவுகள் தான். அதனால என்ன சொல்றேன், இந்த 50 நாள் ஜாலியா படிங்க. நான் இந்த எக்ஸாம் முடிச்சுட்டு வரப்ப ஹேப்பியா வந்தேன். நல்லா போட்டிருக்கேன். ஃபோன் பண்ணி அம்மாட்ட எல்லாம் சொல்றப்ப ஜாலியா தான் சொன்னேன். அம்மா நல்லா போட்டிருக்கேன். கண்டிப்பா வேலை கிடைச்சிரும் அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்தேன். ஆனா கிடைக்கல. அதே மாரி நீங்களும் இப்ப வந்து படிங்க. இப்ப நம்ம நிஜமாலே படிப்போம். எக்ஸ்ட்ராவா படிப்போம். கண்டிப்பா நம்மளுக்கும் வந்து இந்த 50 நாள்ல வேலை கிடைச்சிரும். அடுத்து பிளான். என்ன பிளான் அப்படின்னா, லெட்ஸ் சே வந்து என்னென்ன கொண்டு வரப்போறேன்னு சொல்றேன். நான் வந்து குவான்ட்ஸ் ரீசனிங்க்கு பெருசா வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணல. குவான்ட்ஸ் ரீசனிங்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, குவான்ட்ஸ்க்கு வந்து சம்ஸு இல்ல கான்செப்ட் எடுத்துட்டு வரேன். குவான்ட்ஸ்க்கு. ஓகேவா? குவான்ட்ஸ்க்கு வந்து கான்செப்ட்ஸ் கொண்டு வரேன். அடுத்து கான்செப்ட் இல்லாம வேற என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் டவுட் சம். இல்ல அப்புட்ன்னா டிஃபரண்டான சம் ஏதாச்சும் நான் பார்க்குறேன். மார்க்ல பார்க்குறோம். மார்க் வந்து ஃபுல் கண்டிப்பா அனாலிசிஸ் இருக்கும். மார்க் இல்லாம நான் இப்ப வேற ஏதாச்சும் லெட்ஸ் சே வந்து பிடிஎஃப் எடுத்து சால்வ் பண்றேன். அந்த பிடிஎஃப்ல வந்து புதுசா டிஃபரண்டா ஏதாச்சும் சம் இருந்தா நான் எடுத்துட்டு வரேன். கஷ்டமான சம் இருந்தா எடுத்துட்டு வரேன். மத்தபடி ஈஸியா இருக்க சம்லாம் நான் கொண்டு வரல. ஏன்னா, அது வந்து நீங்களே போட்டுருவீங்க. அத நான் எதுக்கு தேவையில்லாம உங்க டைம் வேஸ்ட் பண்ணணும். நான் சொல்லிக் குடுத்து, அது உங்களுக்கு புரிஞ்சு, எக்ஸ்ட்ரா டைம் உங்களுக்கு தான் வேஸ்ட்டு. அதனால நான் அப்படி இல்லாம இப்படி போயிரலாம். குவான்ட்ஸ் ரீசனிங்க்கு கான்செப்ட்டும், டவுட்டான சம் ஏதாச்சும் இருந்தா நீங்களும் அனுப்பி விடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் சம் டவுட் இருந்தா அனுப்பி விடுங்க. சென்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா வந்து உங்களுக்கு அதுக்கு வீடியோ போட்டு விட்டுர்றேன்.
டிஃபரன்ஸ் டிஃபரண்டா இருக்க சம் டிஃபரன்ஸ் இல்ல டிஃபரண்டா இருக்க சம் வந்து எடுத்துட்டு வரேன். அடுத்து ஆன்சர் ரீசனிங். அடுத்து என்னது இங்கிலீஷ். இங்கிலீஷ்க்கு வந்து எடிட்டோரியலும் வொக்காப்ஸும் கொண்டு வரலாம்னு இருக்கேன். எடிட்டோரியலும் வொக்காப்ஸும் கொண்டு வரலாம்னு இருக்கேன். தனித்தனி வீடியோ, எடிட்டோரியலுக்கு தனி வீடியோ, வொக்காப்ஸுக்கு தனி வீடியோ. ஏன்னா வந்து இல்ல அப்படின்னா எடிட்டோரியல்ல இருக்க வொக்காப்ஸே நான் பிளான் பண்ணி பார்க்குறேன். அது என்னன்னு நான் பார்த்துட்டு சொல்றேன். பட் மேக்ஸிமம் தனியா போட தான் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா சில பேருக்கு வந்து எடிட்டோரியல் பார்க்க வேணாம்னு தோணும். சில பேருக்கு வொக்காப்ஸ் கண்டிப்பா பார்க்கணும். இல்ல சில பேருக்கு 2மே பார்க்கணும்னு இருக்கும். அதனால வந்து தனித்தனியா போட்டுட்டா, இப்ப 2மே பார்க்காதவங்க பார்த்துக்குவாங்க. இல்ல எனக்கு வொக்காப்ஸ் மட்டும் வேணும்னா, இந்த வீடியோ மட்டும் பார்ப்பீங்க. எடிட்டோரியல் மட்டும் போதும் அப்படின்னா, இந்த வீடியோ பார்ப்பீங்க. ஸோ, அத நான் வந்து தனியாவே போட ட்ரை பண்றேன் இங்கிலீஷ்க்கு. இங்கிலீஷ்க்கு எடிட்டோரியல் வொக்காப்ஸ். அது இல்லாம எப்பயும் போல செக்ஷனல் மார்க் வந்து எல்லாத்துக்குமே நம்ம போட்டுறலாம். மார்க்ஸ் வந்து எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிறலாம் இந்த வாட்டி. போட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூ குடுத்துர்றேன். இங்கிலீஷு. அடுத்து சிஏ. சிஏக்கு வந்து டெய்லி சிஏ வீடியோ வந்துரும். டெய்லி சிஏ வீடியோ. அது இல்லாம நம்ம இப்ப தான் வந்து ஃபெப்ல இருக்கோம். அதனால நான் என்ன பண்றேன், நாளையிலருந்து டெய்லி வந்து ஒரு 4 சிஏவ எடுத்து போடுறேன். 4 டேஸ்க்கான சிஏ. அப்பன்னா இப்ப ஃபெப் 20 போட்டோம்னா 21, 22, 23, 24 இப்படி போட்டு விடுறேன். 4 நாளா போட்டோம்னு வச்சுக்கோங்க. ஏப்ரல் முடியறதுக்குள்ள ஏப்ரல் மந்த்த முடிச்சிடலாம். ஏன்னா நம்ம ஃபெப் முடிச்சு, மார்ச் முடிச்சு அப்புறம் தான் ஏப்ரல் முடிக்க முடியும். நான் டெய்லி சிஏ போட்டுறேன். சிஏ டெய்லி. இது இல்லாம இப்ப ஏப்ரல் அப்பன்னா நம்ம டெய்லி சிஏ இப்ப ஏப்ரல்க்குள்ள முடிச்சுட்டோம் அப்படின்னா, மே மந்த் ஃபுல்லா வந்து மேவோட டெய்லி சிஏ பிளஸ் அது இல்லாம டெய்லி ஒரு 50 கொஸ்டின் ரிவிஷன் பண்றோம். டெய்லி 50 கொஸ்டின் ரிவிஷன் பண்றோம். 50 வந்து டெய்லி வேண்டாம். டெய்லி வந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் ரிவைஸ் பண்ணலாம். போதும். ரொம்ப போட்டு நம்ம டார்ச்சர் பண்ண வேணாம் நம்மளையே. 20 கொஸ்டின்ஸ் ரிவிஷன். ஓகேவா? போதும். அது இல்லாம நீங்க டெய்லி சிஏ படிப்பீங்க. அது இதுன்னு பண்றனால போயிடும். இதுவே போதும். அடுத்து சிஏ. அடுத்து வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டருக்கு வந்து நான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து வச்சிருக்கேன். ஒரு 50 செட் கொஸ்டின் இருக்கும்னு நினைக்கிறேன். டெய்லி வந்து 20 கொஸ்டின்ஸ் இதுக்கும் எடுத்துட்டு வரேன். 20 கொஸ்டின் எடுத்துட்டு வரேன். இப்படி கொண்டு வரவா? இத மட்டும் நீங்க சொல்லுங்க. கொஸ்டின்ஸா எடுத்துட்டு வரவா? இல்ல டாபிக் வைஸ் போலாமா? கொஸ்டினா எடுத்துட்டு வரவா? இல்ல டாபிக் வைஸ் போலாமா? இந்த 2 மட்டும் நீங்க சொல்லுங்க. கொஸ்டினா எடுத்துட்டு வந்தா எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஷன் பார்க்குறோம். அடுத்து முடிஞ்சா வந்து அத எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துறலாம். ஏன் அது அப்படின்னு. இல்ல அதுக்கு ரிலேட்டடா ஏதாச்சும் டாபிக் இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்படி போடுவோம். அப்படி இல்ல அப்படின்னா நம்ம நார்மலா மார்க் போடுற மாரி ஆப்ஷன்ஸ் மட்டும் வச்சுட்டு சொல்லிட்டு போலாம். ஓகேவா? அத மட்டும் நீங்க இது மட்டும் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. இது இல்லாம வேற என்ன வேணும்? குவான்ட்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், சிஏ, கம்ப்யூட்டர் 5 சப்ஜெக்ட்லயும் வேற ஏதாச்சும் வேணுமா உங்களுக்கு? என்ன வேணும்? அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து உங்களுக்கு எடுத்துட்டு வரேன். கண்டிப்பா என்னால கண்டிப்பா முடியுது அப்படின்னா கன்ஃபார்மா கொண்டு வந்துருவேன். முடியாத பட்சத்துக்கு நான் சொல்லிடுறேன். இல்ல என்னால முடியல. இப்ப நான் வந்து ஆர்பிஐ அசிஸ்டன்ட் பிரிலிம்ஸுக்கும் பார்த்தோம். 50 சம் கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தேன். பட் 50 சம் முடியல. கடைசி ஒரு 2 கடைசி நாள்லாம் வந்து 35 சம் தான் போட்டிருந்தேன். அது வந்து அதுக்கு மேல என்ன சொல்றது? சம்ஸ் வந்து தேடலாம். தேடுனா எனக்கு ஏதோ சேம் பேட்டர்னா இருக்க மாரியே இருக்கு. நம்பர் மட்டும் தான் வித்தியாசமா இருக்க மாரி இருக்கு. அதனால நான் சம்ம எடுத்துட்டு வரல. ஏன் சொல்றேன் அப்டின்னா, நான் வந்து நம்பர் மட்டும் மாத்தி அந்த சம்ம உங்களுக்கு குடுத்து, அதனால உங்களுக்கும் யூஸ் கிடையாது. எனக்கு வந்து யூஸ் கிடையாது. நான் வந்து ஒரே சம்ம தான் போட்டு பார்க்க போறேன். எனக்கும் பிராக்டிஸ் ஆகாது. உங்களுக்கும் தேவையில்லாத டைம் தான் வேஸ்ட் ஆகும். அதனால உங்களுக்கு வேற என்ன வேணும்னு சொல்லுங்க. நான் அத எடுத்துட்டு வரேன். என்னால முடியலன்னா, நான் முடியலன்னு சொல்லிர்றேன். இல்ல முடிஞ்ச பட்சத்துல எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துரலாம். நல்லா படிக்கலாம். அவ்வளோதான். வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. லைக், ஷேர், கமெண்ட் எல்லாத்தையும் பண்ணிருவீங்கன்னு தெரியும். லைக் பண்ணிருங்க. ஷேர் கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ ஜாயின் பண்ணி விடுங்க இல்லைன்னா. கமெண்ட் போட்டு விடுங்க. என்ன வேணும்? வாட்ஸ் நெக்ஸ்ட் என்ன வேணும்னு சொல்லுங்க. அது இல்லாம உங்களோட இத சொல்லுங்க எனக்கு. எது இப்ப ஆர்பிஐ அசிஸ்டன்ட்டோட அட்டெம்ப்ட் என்னன்னு சொல்லுங்க. ஆர்பிஐ அசிஸ்டன்ட்டோட அட்டெம்ப்ட் பிளஸ் அக்யூரசி. அட்டெம்ப்ட் பிளஸ் அக்யூரசி மட்டும் எனக்கு போட்டு விடுங்க. சப்ஸ்கிரைப் கண்டிப்பா பண்ணி வச்சுக்கோங்க. இன்னுமே வந்து நம்ம சேனல் வீடியோ பார்க்கறதுல முக்காவாசி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் சொல்றேன். பாய் கைஸ். பாய்.